மாசம் மாசம் ஆனால் வந்து காசு மட்டும் வாங்கிட்டு போகிறானுங்க, டிவியே ஓட மாட்டேது. சி தலைவலி வேற என்ன பண்ணுறதுனே தெரியலடா. அண்ணா எது படிச்சிங்கன்னு அடிச்சிங்க, நீங்கள் படிக்காமல் டிவி பாருன்னு அடிக்கிறீங்கண்ணே. அது அப்போ, இது இப்போ. டைமிங் மாறதாண்டா என் பழக்கம். யோ, மோசமான ஏரியாயா, பார்த்து நடந்துக்க. நான் பார்த்துக்கிறேண்ணா. இது நம்ம வீடு தானா? இது தெரியலையே ஒன்றும். சார் சார், இது மை ஹவுஸ் சார். இது இல்லை ஹவுஸ் ஈஸ்ன்றா. சார் சார் சார், மை ஹவுஸ் சார். இது ஹவுஸ் ஈஸ்ன்றா. அண்ணா சார் சார், நான் இங்கே இருந்தேண்ணா. வாண்ணா வாண்ணா. யாரா அவன் காலையே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான்? சே, சரி சரக்கு ரெடி ஆகிடுச்சு, அண்ணங்கிட்ட போய் சொல்லுவோம். அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. சரக்கு ரெடி ஆகிடுச்சு, சிவா அண்ணா வர சொல்லுண்ணா. அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. ஹலோ அண்ணா, டேவிட் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சு பார்த்துருவாங்க. தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. ஒவ்வொன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா கொஞ்சம். அண்ணா இவன் என்னென்ன பண்ணுறது? ஏன் கொண்டீங்க அவனா? இப்போ சிவாக்கு ஃபோனை வந்து சரக்கட்டுன்னு சொல்கிறான்.
ஓகேண்ணா. டேவிட் எங்கடா? அண்ணா இப்போ தாண்டா ஒரு சம்பளத்தை முடிச்சுட்டு வராருடா. என்ன சிவா, சரக்குலாம் எப்படி இருக்கு? சரக்கு பக்காவா இருக்குடா. மயிலு, சரக்குலாம் பேக் பண்ணி எடுத்து வாடா. சரிங்கண்ணா. இந்தா சிவா சரக்கு. வரேன் டேவிட். வாடா. ஐயோ தம்பி தம்பி, ஐயோ ஐயோ ஏய் நில்லு. யாரா? ஐயோ யாரா? சொல்லு. ஐயோ தலையை வலிக்குது, ஐயோ காலை வலிக்குது, ஐயோ தம்பி தம்பி சரக்கு கொடுப்பா, ஐயோ இந்தப்பா போப்பா. ஏன் ஆடிட்டே உள்ள வர? வெளில போ, வெளில போ. இங்கே இல்ல. ஐயோ இங்கே ஆடிட்டே நில்லு, போய் உள்ள எடுத்துட்டு வரேன். ஐயோ தலை, ஐயோ 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 தலை, ஐயோ ஐயா, ஐயோ போயா, அப்படி போய் ஓடி. ஐயோ 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 யோ இங்கே ராவா குடிச்சு மாட்டேடாது, அப்படி போய் ஓடியா. போடா வெண்ண. யோ போயான்றா, இங்கே வந்து போயா. ஐயோ அடிக்க வரானே. ஹலோ, சொல்லு சித்தப்பா. இல்லை சாப்பிட தான் சித்தப்பா போகிறேன் நான். ஆமாம் ஆமாம், சாப்பிட போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு வீடெலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி சரி சித்தப்பா, சரி. பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்குது. சரி சரி, அங்கெல்லாம் நமக்கு வேலை இருக்குது, அங்கெல்லாம் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. நம்ம ஒன்று வேலை ஒன்று இருந்த தான். சரி சரி. செடேரே ஒரு ப்ளூ பண்ணாடு. 5 ரூபாயா 10 ரூபாயா? 10 ரூபாய் செடேரே. என்னடா தம்பி, நைட்டு ஃபுல்லாக சண்டேடா, ஒரு மாதிரி பிரச்சனையாக இருந்தது, சத்தம் கேட்டு இருக்கு. அதுதான் ஒன்றும் இல்லைண்ணா. இந்த பாப்பேண்ணா. ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அண்ணன் வர எங்க ராசா போனே? அண்ணா ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போனேன். கிளாஸ் ஒர்க் அதிகமாக கொடுத்தாங்கண்ணா, அதான் 8 வரணுண்ணா. இங்க பண்ணலாமே அண்ணா நான் நிம்மதியாக வந்து யாரும் முடியலண்ணா. நிம்மதியா பண்ண முடியா? தம்பி டேய். சொல்லுண்ணா. என்னண்ணா? தம்பி இங்கே வாடா. இந்த வரல ஒரு நிமிஷம் கால் பண்ணுறேன். என்னடா தம்பி, டெய்லி உங்கள் வீட்டில் சண்டேடா, ஒரு மாதிரி சத்தமாக இருக்குது. அதுதான் ஒன்றும் இல்லைண்ணா. என்ன தம்பி, டெய்லி உங்கள் வீட்டில் டெய்லி சத்தமாக தான் இருக்குது, என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேற? என்ன சொல்கிற? நானும் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான், சொல்ல என்கிட்ட. டெய்லி உங்கள் அண்ணன் அடிச்சதை பார்த்தேன் நான். என்ன தான் பிரச்சனை உங்கள் வீட்டில்? சொல்கிறதுன்னு தெரியலண்ணா. எங்கள் அண்ணன் தண்ணிக்கு சரக்கு போட்டு வந்து என்னை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துண்ணே. மனசு கஷ்டமாக இருக்குண்ணா. என்னடா தம்பி சொல்கிற? ஊரில் யாரும் சரக்கு வைக்கிறது இல்லை எங்கேயுமே. எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியலையே. காட்டுக்குள்ளே 4-5 பேர் சரக்கு வைக்கிறாங்கண்ணா. அங்கே தானே எங்கள் அண்ணன் தண்ணி போய் குடிச்சிட்டு வருது. என்னப்பா சொல்கிற? நம்ம ஊரில் சரக்கு காசுறாங்களா? ஆமாண்ணா, நம்ம ஊர் காட்டுக்குள்ளண்ணா. என்னடா சொல்கிற? நம்ம ஊர் காட்டுக்குள்ளையா? நம்ம ஊருக்காரனா வெளியூருக்காரனாடா? வெளியூருக்காரண்ணா. ஒரு 4-5 பேர் வந்து சாரையும் காசுறாங்கண்ணா. இங்கே 4-5 பேர் அவனுங்க? ஆமாண்ணா. சரி நீ பார்த்து பாப்பா காலேஜுக்கு. ஏன்னா நீ கேட்க போகிறேன்? ஆமாப்பா, கேட்க தான் போகிறேன் நான். சரி நீ பார்த்து காலேஜுக்கு போனீனே. உங்களுக்கு எதாவது எடுப்பேண்ணா.
वेट करो आई विल बॉट ड्रिंक அண்ணா என்னப்பா பார்க்க பழமே இருக்க வீட்டில் பழத்தில் தாங்க முடியா சார் உங்கள் தொலை தான் சார் பெருந்தொல்லையாக இருக்குது சாராயம் காய்ச்சி காட்டுக்குள்ளே தனியாக விற்றுனுக்கிறீங்க நீங்கள் அங்கே அதால் எத்தனை குடும்பம் அழிவு தெரியுமா உங்களுக்கு? என்னய்யா என்ன எங்களாலே இதை பிரச்சனை வருது மச்சாங்க வாடா ஏய் என்னடா பிரச்சனை இங்க என்ன? ஏய் சிவா என்னடா பிரச்சனை என்னடா என்ன நம்மளால ஏதாவது பிரச்சனை வருதாண்ணா பிரச்சனை வருதா எங்களால என்ன உனக்கு பிரச்சனை வருது சொல்லுப்பா சொல்லு. சார் என்ன சார் பிரச்சனை இல்லைன்றீங்க? நீங்கள் சரக்கு விற்கதே பெரும் பிரச்சனை சார் ஊருக்குள்ள இருக்குது. ஏன்பா தம்பி நான் உன்னை சரக்கு வாங்குவேன்னு சொல்கிறேன்னா இல்லை வாங்கி உன் வாயில் ஊற்றி விட்றேண்ணா? நான் சரக்கு விற்கிறவங்க நீ வாங்குறவன் இஷ்டம் தான் குடி இல்லைன்னா போ. உன்னை வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கல புரியுதா? சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதை பற்றி பேசினுக்கிறீங்க? நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்கப்பா? என்ன நீ என்ன சிபிஐ ஓவரா கேள்வி கேட்குறேன்? சார் நாளைக்கு நான் வருவேங்க, சரக்குலாம் விற்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு? தம்பி அடிச்சுக்கிட்டே போகிறேன் அட்டப்பா போப்பா போ உங்களாம் நிற்க கூடாது கிளம்பு சார் நாளைக்கு நான் வருவேன், நான் நாளைக்கு சொன்னதே சொல்லக்கூடாது. கொம்மால அடிச்சு கிடிச்சிட போடா நிற்காத போடா அண்ணா வாங்கண்ணா. என்னப்பா தம்பி? அண்ணா கேட்டிங்களாண்ணா? ஆமாம்ப்பா கேட்டேன் தான் நான். நீ சொன்ன மாதிரி ஆனால் வில்லங்கமான ஆளுங்க தான் அவனுங்க. அப்போ வேணாண்ணா எங்களால் உனக்கு என்ன தேவையில்லாம பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோண்ணா. தம்பி உனக்கு கல்ல சொன்ன மாதிரி நான் உனக்கு அண்ணன் தானே நான் பார்த்துக்கிறேன் கூட. அண்ணா ரொம்ப பயமாக இருக்குண்ணே எங்களால் உனக்கு எதாவது ஆட போகுதுண்ணா. தம்பி அதெல்லாம் நீ பயப்படாத தம்பி, நீண்ணே அதெல்லாம் பார்த்துக்கலாம் கூட. சரி தூங்க போ நீண்ணே. சரிண்ணா. இந்த வீட்டில் பொண்டாடித்தோட தாங்கவே முடியலடா. நீங்கள் சரக்கை போட்டு அவளை கும்மாங்குத்து குத்துறதோட சரிடா. எப்பா சாமி ஒரு சாதா போயிட்டு எடுத்தாப்பா இந்தா காசு அப்படி இப்படி போ போ போய் எடுத்துடும் சீக்கிரம் போ. எப்பா இருப்பா மறந்துட்டோம்ப்பா ஊருக்காரந்தார கொண்டு கொடுப்பா. அதெல்லாம் இல்லைப்பா கிளம்புப்பா இங்கே இருந்தாலும் ஊருக்கா கேட்பீங்க சரக்கு கேட்பீங்க ஊற்றியும் கொடுக்க சொல்லுவீங்க கிளம்பு வீட்டில் தான் பொண்டாட்டி தொலை தாங்க முடியலன்னா இங்கேயும் நீங்களாடா இருங்கடா உங்களை சரக்கு போட்டு வச்சுக்கிறேன் இருங்கடா. வீட்டில் போனால் தான் பொண்டாட்டி தொலை தாங்க முடியல இங்கே வந்தாலும் இவனை தொலை தாங்க முடியல இருங்கடா குடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா இருங்கடா. ஏய் மச்சான் நேற்று வந்து ஜோக்கர் வந்திருக்கான் வாடாங்க. டேய் அந்த ஜோக்கருக்கு வேலையே இல்லையாடா? என்னடா அவனுக்கு வேணும்? வரேன் இரு. சார் என்ன சார் நீங்கள்? நான் நேற்றே உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே போனேன் நான் விற்க விடனே திரும்ப விற்றுன்னு தான் இருக்கிறீங்க நீங்கள். ஐயோ என்னடா ஐயோ சார் சரக்கு விற்கிறன்னு விட மாட்டான், சரக்கு காசுனே விட மாட்டான். பேசலாம் என்ன வீட்டில் வந்தாலும் தொல்லை தாங்க முடியல இங்கே வந்தாலும் தொல்லை தாங்க முடியல. நான் என்ன தானே பண்ணுறது? என்னை குடிக்க விட்றா அவனுக்கு கோவக்காரனும். ஆனால் உன்ன விட்டு பண்ணேன். வாப்பா இங்கெல்லாம் வராதப்பா. இந்த கொலகார பசங்க கூட இந்த ஏயா மாற்ற பொது சேவை செய்யறேன்னு எதையும் செய்யாதன்றா. அண்ணா உங்களுக்கு தானே பேச வரேன். நாட்டில் இருக்கிற 6 கோடி பேர் திருத்திரியான்னு கேட்குறான் முடியாது. குடிக்கலாம் கைகள் நடுக்குது தலையெல்லாம் வலிக்குது. அண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி 6 கோடி பேர் என்னால் திருத்த முடியாதுண்ணா. ஊரில் என்னால் ஒருத்தவன் திருநாளே போதுண்ணா. ஐயோ தம்பி திட்ட 54 வருஷமாக ஒருத்தர் போராடிருக்காரு அவராலே முடியல. நீ திட்ட வந்துட்டியா போப்பா. அவங்க பெரிய ஆளுங்க கேங் வேறலாம் வேற லெவலு. அவங்க வீட்டுலாம் பயிற்சிக்காத இதோட போ கைகள்லாம் உதறுது என்ன முடியல. அண்ணா நிச்சயமாக சாருக்கு ஒரு நாள் ஒழிச்சு காட்டுவோண்ணா. நீ ஒழிக்கலையா தலையே வலிக்குது. நான் போய் கட்டி முடிச்சுட்டு வரேன். மண்டை காயுதுரா. ஹேய் அண்ணே எங்கே சரக்கு வைக்கிறான் அவன் ஆஃபீஸராடா அவன்?
அண்ணே என்னடா சார் காசு கூடாதுடா விற்க கூடாதுன்றா அவன் என்ன எவன்டா அவன் அண்ணா ஒரு டம்மி பீஸ்ண்ணா வீடுக்கு பக்கத்தில் கொடியேறிட்டு ஐயோ அண்ணா ரொம்ப இது பண்ணுறேன் அது உடனே அட்டிங்கண்ணா தலையை வலிக்குதுண்ணா. நம்ம கேங்கை பற்றி தெரியல உனக்கு? கதை முடிஞ்சா போன கட்டிங்குண்ணா. ஐயோ ஐயோ சரகரா ஐயோ 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 அவனை ஒழுங்கா இருக்கு சொல்லு, உன்னால தான் வெட்டாம விடுறான். சரிண்ணா. இன்னைக்கு சரக்கு கம்மியாக தானே போச்சு, 18,000 தான். டேவிட்டு 2-3 நாளாக வந்து சாராக இருக்கால ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்டா. காசுரவனையும் விட மாட்டேன், எண்ணெயும் விட மாட்டேன், ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்டா. என்னை அழிக்க இன்னொருத்தன் பிறந்து தாண்டா வரணும்.